அனைத்து மனிதர்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுவதே இந்த மனித குலத்தின் நியதியாகும். அதற்கான உரிமைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். விளக்கு திரிய கொஞ்சம் ஏத்தி வை மஞ்சுளா. என்ன தேடிட்டு இருக்கீங்க? நான் ஒரு டப்பா வச்சிருந்தேன், அதுல கொஞ்சம் பணம் இருந்துச்சு. இது ஆனந்த், பாலா, பீமுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு. நாளைக்கு பீமா கிட்ட கொடுத்துரு, அவன் ஸ்கூல்ல கட்டிடுவான். அப்புறம் இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இங்க பாரு, நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் வேலையை தேடிடுவேன். ஏதாவது வேலை கிடைச்சிரும். எவ்வளவோ தேடிட்டீங்க, இது வரைக்கும் வேலை கிடைக்கல. நாம முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்களும் தான் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டீங்களே, ஆனா கிடைக்கவே இல்லையே. எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், பறவைகளுக்கு தினமும் உணவு கிடைச்சிருமா, ஆனா சில நாள் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குமா, இன்னும் சில நாள் இன்னும் தூரம் போக வேண்டியது இருக்குமா. ஒருவேளை நானும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கலாம். போய் தான் பார்க்கலாமே. எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட வாங்க. இந்தா சாப்பிட்டு சீக்கிரம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு தயாராகணும். பாலா, பாலா. அம்மா, நீங்க என்கிட்ட கொடுங்க, நானே பாலா அண்ணா கிட்ட கொடுத்துடுறேன். போய் அண்ணன் கிட்ட நீயே கொடு. என் மேல இன்னும் கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்கண்ணே. நீ போ. பாலானவ சமாதானப்படுத்த நான் வரல. எப்பவுமே என்னை திட்டிட்டு தான் இருப்பாரு. பாலாண்ணே, சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. பாலாண்ணே, கோவமாண்ணே. கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதை சாப்பிடுங்க. எப்பவும் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றல, நீங்க இருந்து கிளம்பு. பாலாண்ணே, நான் பிறந்தப்போ நீங்களும் ஆனந்தண்ணனும் ஊர் முழுக்க லட்டு கொடுத்தீங்கன்னு அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா நான் இப்ப வளர்ந்ததும் நீங்க என்ன திட்டுறீங்களா? சின்ன தம்பி, உங்களுக்காக ரொட்டி எடுத்துட்டு வந்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? என்ன பேசி மயக்காம இங்க இருந்து கிளம்பு. பாலாண்ணே, இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. பாலாண்ணே, நான் சின்ன வயசுல நீங்களும் ஆனந்தண்ணனும் படிக்கிறத பார்த்து பார்த்து தான் எனக்கும் நல்லா படிக்கணும்னு ஆசையே வந்துச்சு. இப்ப நீங்க படிப்பை விட்டுட்டீங்கன்னா எனக்கும் படிக்கிற ஆசை போயிடும். அப்புறம் நானும் படிக்க மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு வாங்கண்ணே.
கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இல்லனா பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சிருவாங்க. ஆனந்தண்ணு பாலான்னு மெதுவா வந்தா வந்துட்டு போட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். வாங்க பாலாண்ணு. என்ன இந்த பாலா வாத்திய குழுக்கு போறதை விட்டுட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு போறானா? இவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா என்னோட திட்டம் நடக்காமலே போயிடுமே. நான் இப்ப ஏதாவது செஞ்சாலும் நீ என்னப்பா பண்ற? உனக்கு தான் படிக்கிறதுக்கு பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு வலுக்கட்டாயமா ஸ்கூலுக்கு போற? அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரு. நாங்க 3 பேரும் படிச்சு பெரிய ஆள் ஆகிறது தான் அவரோட லட்சியமா. பாலாண்ணா சீக்கிரமா வா. பீம், பாலாண்ணா எங்க போயிட்டாரு? பாலாண்ணு பாலாண்ணா, பாலாண்ணு. அது அவரோட லட்சியம்பா. உன்னோட லட்சியம் வாத்திய குழுல சேர்றது தானே. அவர் எப்படி அவரோட கனவு நிறைவேற்றுறதுக்கு ஒன்னு அடிக்கிறாரோ, அதே மாதிரி உன்னோட கனவை நீ நிறைவேற்றுறதுக்கு அடி வாங்கிக்கிட்டே இரு. ஆனா உனக்கு பிடிச்ச வேலையை மட்டும் விட்டுறாத. ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அப்பா அதெல்லாம் சமாளிச்சிருவாரு. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? நீ அவரோட பையன் தானே, அதே ரத்தம். பயந்தினா வாழ்நாள் முழுக்க அவர் நினைக்கிறது மட்டும்தான் நீ செய்ய முடியும். போராடினா நீ நினைச்சத நீ செய்ய முடியும். நல்லா யோசி. பாலாண்ணு பாலாண்ணா, பாலாண்ணு பாலாண்ணா. பாலாண்ணு. அண்ணா எங்கடா போனீங்க? எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் செய்வேன். இங்க பார், இதை தூக்கி எரிஞ்சிட்டேன். இதையும் எறிவேன். நான் இதை அப்பா கிட்ட நீ சொல்லுவேன். யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லிக்கோ. ராம்ஜி சப்பால், அவ்வளவு சீக்கிரமா நான் உன்னை விட்டுற மாட்டேயா. உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் நீ என்கிட்ட அடக்க வைக்கல, நான் என் தொழிலை விட்டுறேன். ஏன்பா எங்க இருந்து இப்படி ஓடி வர? பெரிய ஓட்டப்பந்தய வீரனா இருப்பான் போல. நான் உங்க கூடவே வாத்திய வாசிக்க வரேங்க. வேணாம் பாலா, இதுக்கு மேலே நாங்க உன்னை சேர்த்துக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் உன்னோட மொத்த குடும்பமும் இங்க வந்து உன்னை கூட்டு போவாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த தடவை நான் போகவே மாட்டேன். உங்க கூட தான் நான் வாத்திய வாசிக்க போறேன். இப்பதான் சொன்னோம், அதுக்குள்ள வந்துட்டான் பாரு. பாலாண்ணா வீட்டுக்கு வாங்க. டேய் நான் வரமாட்டேன். அண்ணா வீட்டுக்கு வாங்க. நீங்க இருந்து கிளம்புடா. ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுக்கு வாங்க. நான் தான் சொல்றேன்ல, கிளம்புடா. ரத்தம். ஆனந்த், நீ இப்ப விட்டனா அவன் அப்படியே போயிடுவான், புரியுதா? நீ எங்க கூட வா. என்னைய தள்ளி விட்டுட்டியா? இப்ப பாருடா, என் மண்டையில ரத்தம் வர வச்சுட்டல. என்ன பண்ற? விடு. ஆளா ஒன்றும் தனியா இல்ல, அவன் கூட நாங்களா இருக்கோம். இங்க பார்,
நாங்க இருக்கும்போது பாலாவை எதுவும் செய்ய முடியாது, புரியுதா? அவனை கெடுக்குறீங்களா? அவன் எப்பவோ கெட்டு போயிட்டான், புரியுதா? இங்க இருந்து கிளம்பு. நீங்க என் கூட வரா. வாடா. போலாம். பாத்துக்கலாம். வா. பாலானா நீங்க பண்றது சரியில்லை. இங்க பாருங்க, தம்பி, அப்பா, அம்மா, தங்கச்சிங்க, அத்தை இதெல்லாம் தான் குடும்பம். இவங்கெல்லாம் குடும்பம் கிடையாது. நீ வாடா. அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். பெரிய வித்தக்காரன் தான். அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது, வலிக்குது எனக்கு. நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க பாலானா, இப்படிப்பட்டவங்க கூட நீங்க எப்படி இருக்க போறீங்க? அவனை விடு பாலா. நீ வா, வா போலாம். வா. வா. அம்மா கிட்ட சொல்லி மருந்து வாங்கி போட்டுக்கோ. என் பின்னாடி வரதுனால நான் அவனு வீட்டுக்கு வர போறதில்ல. போலாம். நான் அப்படியே டவுன் வரைக்கும் போய் பார்க்குறேன். கண்டிப்பா எங்கேயாவது வேலை கிடைக்கும். இங்க பரப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அப்புறம் யாருக்கு கிடைக்கும்? இங்க பாருங்க, ரொம்ப தூரம் தள்ளி போறீங்கிறதுனால அலட்சியமா இருக்காதீங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. பாத்தீங்களா கொடுமைய? வேலை வெட்டியே இல்லையா, ஆனா கோட்டை சுட்ட மாட்டிட்டு தினமும் கிளம்பிடுறாரு. வழி அனுப்பி வைக்கிறவங்கள பாத்தியா? கப்பல்ல போறவனு கூட இப்படி இருக்காது. இங்க பாருப்பா, நீ இவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காத. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. உனக்கு எப்பவும் எந்த கெடுதலும் நடக்காது. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். போயிட்டு வாப்பா. வரான். இந்த ஆள் நம்ம கிட்ட சுபேதார் அது இதுன்னு கதை விட்டாரு. ஆனா அந்த சந்தையில கைய கட்டி வாய கட்டி மூட்டை தூக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? என்னப்பா சொல்ற? அப்புறம் என்னாச்சுன்னு? என்ன ஆயிருக்கும்? நான் போனேன், அங்கிருந்து துரத்தி விட்டுட்டேன். பாத்தீங்களா, இன்னைக்கு திரும்பவும் சார் வேலை தேடி கிளம்பிட்டாரு. போ சொல்லு, எங்க வேணா போ சொல்லு. நாம தான் இருக்கோம்ல, அங்கிருந்து துரத்தலாம். அப்பா அப்பா, என்னாச்சு பீம்? பாலான ஸ்கூலுக்கு போகிற வழியில புத்தகத்தை எல்லாம் போட்டுட்டு வாத்திய குழுவை தேடி போயிட்டாங்க. என்னது? என்னாச்சு பீம்? அது பாலான. என்ன நீ என்ன ஆச்சு? நீங்க வாங்கப்பா. நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்ல இருங்க. அது 2 பேரும் பத்திரமா இருக்கணும். சரியான இடத்துக்கு தான் உங்க பையன் போய் சேர்ந்துருக்கிறான். பிபி ஊதுறானா? ஆனந்த், என்னாச்சு? பாலா எங்கப்பா? வாத்திய குழு கூட போயிட்டான். என்னப்பா இது? தலையில அடிபட்டிருக்கு. நான் பாலானாவை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் என்ன தள்ளி விட்டுட்டாரு. நான் கீழே விழுந்ததுல கல்லு குத்தி என் தலையில ரத்தம் வந்துருச்சு. மீரா, ஆனந்த் வீட்டுக்கு கூட்டு போ. சரி, பாலா எங்க இருக்கா? அவங்க கிழக்கு பக்கமா போயிட்டு இருந்தாங்க. வாப்பா, நான் மருந்து போட்டு விடுறேன். வா. நீ பயப்படாத பாலா, வாசி. இந்த பாரு, அந்த ஆள் கூட போயிடாத. போனா திரும்ப வந்துடாத. வாசி, நீ வாசி. உனக்கு எவ்வளவு தூரம் சொன்னேன், திரும்பவும் இங்க வந்து சேர்ந்துட்டியா? அப்பா, நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா நான் நேராக போய் போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருவேன்.
என் மேலேயே புகார் கொடுப்பியா? என் மேலேயே புகார் கொடுப்பியா? உனக்கு அவ்வளவு துணிச்சலா? போ, போய் புகார் கொடு, போ. என் மேல புகார் கொடுப்பியா? என் மேல புகார் கொடுப்பியா? பாலா வீட்டுக்கு வந்துருப்பா. நான் சொல்றத கேளு. வீட்டுக்கு அம்மா விடுங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா, நான் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வீட்டுக்கு வா. வாப்பா. வீட்டுக்கு வா, வரமாட்டேன். பேசிக்கிறேன். கேட்கணும். என் மேலேயே புகார் கொடுக்க சொல்றியா? வா. என் மேலே புகார் கொடுப்பியா? உன் அப்பா மேலே நீ புகார் கொடுப்பியா என்ன? உனக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்து வந்தது? வா. பாலா. நான் என் கழுத்தை அறுத்துப்பேன். அப்பா நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. ஏண்டா டேய், நீ எதுக்குடா என்னோட கத்தியை எடுத்த? இப்ப இன்னொரு கத்திக்கு நான் எங்கடா போவேன்? நீ இதுக்கு எனக்கு பணம் கொடுத்தாகணும். இல்ல இல்ல சரியா போயிடும்ப்பா. அழாத அழாத. நான் மஞ்ச பத்து போட்டு விடுறேன், எல்லாம் சரியாயிடும். இல்ல வலிக்குது இல்ல அத்தை. சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். இந்த பாலா வீட்டை விட்டு போனதே பெரிய தப்புப்பா. அவன் ஏதோ பண்றான், ஆனா என் தலைய உடைச்சிட்டானே. ஏன் அத்தை, எந்த வீட்லயாவது அண்ணன் இப்படி பண்ணுவானா? இங்க பாருப்பா, அவன் கோபத்துல கீழே தள்ளினதுல அடிபட்டுடுச்சு. அண்ணன் தானே, மன்னிச்சு விட்டுருப்பா. இதுல முக்கியமான விஷயம், நம்ம ஏதாவது பண்ணி அவனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எப்படி வராம இருப்பான்? அப்பா பெரிய பெரும்பு எடுத்துட்டு போய் அடிச்சுதான் கூட்டிட்டு வருவாரு. வருவானா இல்லையானே தெரியலையே. மொத்தமா ஆளே மாறி போயிட்டான். யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறானே. பாலா பாலா நான் அம்மா சொல்றது நீங்க கொஞ்சம் அங்கேயே இல்லைங்க, இல்லைன்னா நான் என் கழுத்தை அறுத்துப்பேன். கழுத்து அறுத்துக்கோ, கழுத்து அறுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு துணிச்சல் நானும் தான் பாக்குறேன். கழுத்து அறுத்துக்கோடா. நான் ஒன்றும் விளையாடலப்பா, நான் அறுத்துப்பேன். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? டேய், 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 அது என்னோட கத்திடா. யோவ், நீ வாய முடியா? அதுக்கு பணத்தை கொடுத்துட்றான். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இங்க எல்லாருக்கும் குழந்தைகளை பெத்துக்க தெரியுது, ஆனா அவங்கள கவனிக்க தெரியல. பசங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்பா அப்பா வந்துருவாரு. அப்பான்னு சொல்லிக்கிட்டா மட்டும் ஒருத்தர் அப்பா ஆயிட முடியுமா என்ன? பசங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கலனா இப்படிதான் நடக்கும். இந்த ஆளு பையன் கழுத்தையே அறுத்துக்கிட்டாலும் இவரு கவலைப்பட போறதில்ல. நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு போனா என்ன குறைஞ்சிட போகுது? பாலா வீட்டுக்கு வந்திருப்பா. இவ்வளவு பேர் முன்னாடி அம்மா அப்பாவை தலை குனிய வச்சிடாதப்பா. பீமா பாய், நீ வா. இந்த பசங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வளர்றாங்க. அப்பா அம்மாலாம் அதை பத்தி கவலையே படுறதில்ல. எங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க வளரல. எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. நாங்களாம் படிச்சு பெரிய ஆள் ஆகி நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? அவங்க எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க தெரியுமா?